நீலகிரி மாவட்டம் உதகையில் மலை கிராமங்களுக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகள் பழுதடைந்து நடுவழியில் நிற்பதால் போக்குவரத்து துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். மலைப்பிரதேசமான நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள பழங்குடியின கிராமங்கள், மலை கிராமங்கள், அதே போல தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய மக்கள் தங்கள் அன்றாட பணிகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு அரசு பேருந்துகளையே பயன்படுத்தி வருகின்றனர். அதே போல பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இந்த அரசு பேருந்துகளை தான் நம்பி வருகின்றனர். மேலும் குறிப்பாக உதகைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் தங்கள் உள்ளூரில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க இந்த அரசு பேருந்துகளை பெரும்பாலும் பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில், குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள உதகை, குன்னூர், கூடலூர், கொத்தகிரி ஆகிய 4 பணிமனைகளில் 240 வழித்தடங்களில் 300க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மலை கிராமங்களில் இயக்கக்கூடிய இந்த அரசு பேருந்துகள் சமீப காலமாக பழுதடைந்து நடுக்காட்டில் இருப்பதால் பயணிகள் பேருந்து வசதி இல்லாமல் கிட்டத்தட்ட 2 முதல் 3 மணி நேரத்திற்கு வன விலங்குகளின் அச்சுறுத்தல்களுக்கிடையே பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய நிலையானது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் 10 முதல் 20% சுற்றுலா பயணிகள் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்கள், அதாவது கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த அரசு பேருந்துகளில் தான் வருகின்றனர். ஆனால் இந்த பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் நடுக்காட்டில் பழுதடைந்து பொதுமக்களும் மற்றும் சுற்றுலா பயணிகளும் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் அதாவது மலை கிராமங்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் இது போன்ற அவல நிலையானது தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து பேருந்து ஓட்டுநர்கள் கூறுகையில், அதாவது பழுதடைந்த பேருந்துகளை பணிமனைக்கு கொண்டு செல்லும் போது அங்கு முறையாக உதிரி பாகங்கள் இல்லாததால் பேருந்துகளை பராமரிக்கப்படாமல் இயக்க வேண்டிய ஒரு அவல நிலையானது ஏற்பட்டு வருகிறது. மேலும் உதகையில் இன்னும் ஓரிரு மாதங்களில் கோடை சீசன் துவங்க உள்ளதால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த இந்த அரசு பேருந்துகள் தான் சுற்றுலா பேருந்துகள், அதாவது சர்க்கியூட் பேருந்துகளாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பேருந்துகள் தற்போது வரை முறையாக பராமரிக்கப்படாமலும் உறுதி பாகங்கள் இல்லாததால் பழுதடைந்த பேருந்துகளை கிராம பகுதிகளுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் போக்குவரத்து கழகம் உதிரி பாகங்கள் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபு.